மயிலாடுதுறையில் கம்ப்ரசர் வெடித்து விபத்தில் சிக்கிய தொழிலாளிக்கு வயிற்றில் இருந்த இரும்பு துகளை நீக்காமல் தையல் போட்ட மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளிக்கு மெத்தனமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஒரு இரும்பு வச்சு தைக்கிறாங்க, ஒரு பிசிறு வச்சு தைக்கிறாங்க, மேலே ஒட்ட மாதிரி அது பார்க்க டிஜியில் 2 சென்டிமீட்டர் மேலே இருக்கு. நாங்கள் இல்லை போட்டுறாங்க, நாங்கள் ஒரு தொழிலே இருக்காங்க. மயிலாடுதுறை கூரைநாடு திருமஞ்சன வீதியைச் சேர்ந்தவர் 53 வயதான பாலாஜி. இவர் மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையம் அருகில் ஃப்ரிட்ஜ், ஏசி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது நீக்கும் கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் வியாழக்கிழமை மதியம் பாலாஜி ஃப்ரிட்ஜ் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது கேஸ் வெல்டிங் வைத்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எரிவாயு கம்ப்ரசர் வெடித்ததில் பாலாஜியின் தலை சிதைந்து மூளை சிதறியது. இந்த விபத்தில் அக்கடையில் பணியாற்றி வரும் மாப்படுகையைச் சேர்ந்த 26 வயதான கணேஷ் என்பவரின் உடலிலும் காயம் ஏற்பட்டது. அருகில் இருந்தவர்கள் கணேசனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெஞ்சு, வயிறு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகளில் படுகாயமடைந்த கணேசுக்கு காயங்களில் தையல் போடப்பட்டது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நிலையில் தையல் போடப்பட்ட கணேசுக்கு வயிற்றில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் வலியால் துடிதுடித்துள்ளார். தொடர்ந்து வலி அதிகரிக்கவே உடனே வயிற்றில் ஸ்கேன் எடுத்து பார்த்துள்ளனர். அப்போது வயிற்றுக்குள் 2 இன்ச் அளவில் இரும்பு துண்டு ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது. அவருக்கு உடனே ஆபரேஷன் மேற்கொண்டு அந்த இரும்பு துண்டை தஞ்சை அரசு மருத்துவர்கள் அகற்றினர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கவனக்குறைவாக இரும்பு துண்டை வெளியே எடுக்காமல் தையல் போட்டு அனுப்பியது இதன் மூலம் அம்பலமானது. இதையடுத்து ஆத்திரமடைந்த தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தினர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் குவிந்து திடீர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு தொழிலாளி அடிபட்டு வந்தா இந்த ஜிஹெச்ல எடுத்து அவனை வைத்தியம் பண்றது கூட எந்த ஒரு டாக்டரும் கிடையாது. அதுல கூட இரும்பு வேற உள்ள வச்சு தைச்சு அனுப்புறாங்க. ஏற்கனவே நாங்க ஆக்சிடென்ட் ஆகி தான் அவங்க கிடக்குறோம். எங்க மேல இரும்பு வச்சு உள்ள வச்சு தைக்கிறாங்க. என்ன ஒரு கவனக்குறைவு. பாதிக்கப்பட்ட கணேசனுக்கு வயிற்றில் இரத்த கசிவு இருப்பதாக எவ்வளவோ எடுத்து கூறியும் உரிய பரிசோதனையை செய்யாமல் இரும்பு துண்டை வயிற்றில் இருந்து அகற்றாமல் தையல் போட்ட மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். காவல் ஆய்வாளர் சிவக்குமார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.